எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, நீங்க பாடுங்க" அப்படின்னு நிலா கிட்ட சொல்றாங்க. நிலாவும் அப்படியே வாங்கி பாடுறாங்க. பாட்டு சூப்பரா பாடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. நிலா, சோழன் எல்லாருமே. அப்படியே பல்லவன் பார்க்குறாரு. "இவ்ளோ சந்தோஷமா இருக்கே! அண்ணி வீட்ல இருந்தா இவ்ளோ சந்தோஷமா இருக்கு. நான் இவ்ளோ சந்தோஷமா இருந்ததே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காரு. ஒரு செகண்ட் அப்படியே வருத்தப்படுறாரு. அங்க வந்து நிலா வந்து கேட்குறாங்க, "என்ன பல்லவா நல்லா தானே இருந்த? திடீர்னு இப்படி ஃபீல் பண்ற?" "இல்ல அண்ணி, அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அம்மா வந்தாங்க. ஆனா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க." "ஏன் அண்ணி?" "அண்ணி, அம்மாக்கு என் மேல பாசமே இல்லையா? நான் அம்மா பாசம் இல்லாம எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அவங்க வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அண்ணி. ஆனா இப்ப என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. என்னால தாங்க முடியல அண்ணி" அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. "இங்க பாரு பல்லவா, நடக்கிறது நடந்தே தீரும். கண்டிப்பா உங்க அம்மா வருவாங்க. சரியா? நீ வருத்தப்படாத. நான் இருக்கேன்ல, கண்டிப்பா வருவாங்க. நீ ஃபீல் பண்ணாத" அப்படின்னு சொல்றாங்க. சேரன், சோழன் எல்லாருமே, பாண்டி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. "ரொம்ப நல்லா இருக்குல்ல, நிலாவ பார்க்க என் பொண்ணு மாதிரியே இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே கோவமா வருது. "என்னண்ணே என்ன? பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க, அப்பான்னு சொல்லிட்டு இருக்க, தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்க. நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா?" அப்படின்னு சோழன் அப்படியே திட்டுறாரு. "டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? தங்கச்சின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். நான் ஒரு அப்பா மாதிரி கூட எதுவுமே சொல்லக்கூடாதாடா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஆமாண்ணே, எதுவுமே நீ சொல்லக்கூடாது. இங்க பாரு, என் பொண்டாட்டின்னு ஒரு நாள் நீ சொல்றியாண்ணே? என் மனச சந்தோஷப்படுத்துறியாண்ணே? ஏன்னா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டே இருக்காரு. அதுக்குள்ள அங்கேருந்து அப்படியே நிலா வராங்க. வந்த உடனே, "என்ன 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதுவாப்பா" அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு. கால அப்படியே போட்டு மிதிக்கிறாரு சோழன் சேரனோட கால. அப்படியே அமைதியாயிட்டாரு. எதுவுமே பேசவே இல்ல. "இல்லப்பா, ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாரு. போன உடனே வந்து சொல்றாரு, "சோழன் வந்து இன்னைக்கு சமையல் பண்றேன்னு சொன்னான்" அப்படின்னு சொல்லிட்டு. "உண்மையாவா? இவரு சமைக்க போறாரா?" அப்படின்னு நிலா கேட்குறாங்க. "ஆமாப்பா." "சரி, நான் போய் காய் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாரு. "அண்ணே, நான் போய் காய் வாங்கிட்டு வரேன். குடுங்கண்ணே" அப்படின்னு நிலா அப்படியே வாங்கிட்டு போறாங்க. "என்னது, நான் சமையல் பண்ணணுமா? ஐயோ கடவுளே!" அப்படின்னு சோழன் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. அங்கேருந்து காய் வாங்குறதுக்காக கடைக்கு போறாங்க. போனோனே இங்க ஆப்போசிட்ல கோமல் வராங்க. வந்த உடனே பார்க்குறாங்க. கைய பிடிச்சு இழுக்குறாங்க. "எதுக்காக என் கைய பிடிக்கிற?" அப்படின்னு கோமல் கேட்குறாங்க. "ஆமா, நான் தான் உங்க வீட்ல பணம் எடுக்கலல்ல. அப்புறம் நீ எதுக்கு என்ன புடிக்கிற?" அப்படின்னு கேட்குறாங்க. "சரி, நீங்க எதுக்காக வந்தீங்க எங்க வீட்டுக்கு? பணம் திருடிட்டு போலான்னு மட்டும் தான் வந்தீங்களா? உங்களுக்கு பாசமே இல்லையா? உங்க பையன் இருக்கான்ற எண்ணமே கொஞ்சம் கூட இல்லையா? அவன விடணும்னு" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்க பாரு, சும்மா பாசம் பாசம்ன்னு பேசிட்டு இருக்காத. நான் என் புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அவர விட்டுட்டு நான் போய் அவனுக்காக வாழ முடியுமா? அவன் வேற யாரும் இல்ல. அவன் என்னோட பையன். என்னோட பையன நான் அங்க விட்டுட்டு வந்தா, அவருக்கு கோவம் தானே வரும்" அப்படின்னு கோமல் சொல்றாங்க. "என்ன பேசுறீங்க? உங்க பையனா? அப்போ உங்க 2 பேருக்கும் பல்லவன் பொறக்கலையா?" அப்படின்னு நிலா கேட்குறாங்க. "இங்க பாரு, சும்மா கேள்வி கேட்டு கேட்டு என்ன நீ சாகடிக்காத. ஏதாவது நீ கேட்கணும்னா போயிட்டு உங்க அப்பா கிட்ட, உங்க மாமனார் கிட்ட போய் கேளு போ" அப்படின்னு சொல்றாங்க. நிலா அப்படியே வராங்க. ஃபீல் பண்றாங்க. அப்போ பல்லவன் இவங்க 2 பேருக்கும் பொறக்கலையா? என்னதான் நடக்குது? ஒண்ணுமே தெரியலையே! இத எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வராங்க. பார்த்தா கோயில் வாசல்ல நின்னுட்டு இருக்காரு. "இங்க பாருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்" அப்படின்னு நிலா கேட்குறாங்க. "சொல்லு என்ன?" அப்படின்னு கேட்குறாரு அவங்க மாமனார். "இல்ல, பல்லவன் வந்து உங்களுக்கு பொறக்கலையா? உங்க பையன் இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "யார் சொன்னா? எல்லாம் நான் வளர்க்குற புள்ளைங்க தான். எல்லாம் என் பசங்க தான்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட உடனே அப்படியே நிலா ஒரு மாரி ஃபீல் பண்றாங்க. "இங்க பாருங்க, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கங்க. பயாலஜிக்கல் அதுபடி உங்களோட பையன் அவரு இல்லல்ல?" அப்படின்னு நிலா கேட்குறாங்க. "இங்க பாரும்மா, நான் எதுவுமே சொல்ற மனநிலையில இல்ல. நீ என்கிட்ட எதுவுமே கேட்காத. எல்லாமே என் பசங்க தான்" அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாரு. அப்போ நிலா யோசிக்கிறாங்க, என்ன காரணமா இருக்கும்? அப்ப இவங்க 2 பேருக்கும் பொறக்கலன்னா, அவங்களுக்கு வேற வீட்டுக்காரர் இருக்காரு. அவங்க பையன் தான் பல்லவன். இவர் எதுக்கு வளர்க்குறாரு எடுத்து? ஒண்ணுமே புரியலையே! இத எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு நிலா அப்படியே ஒரு மாரி குழப்பமாவே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. "என்னப்பா, காய் வாங்க போனேன், போம்போது சந்தோஷமா போனேன், பாட்டெல்லாம் பாடிட்டு. வரும்போது ஒரு மாதிரி யோசனையா வரியே" அப்படின்னு சேரன் கேட்குறாரு. "இல்லண்ணே, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பயும் யோசிச்சுட்டே இருக்காங்க. அங்கருந்து சோழன் வராரு. வந்து கேட்குறாரு, "என்னங்க ஒரு மாரி ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனை? சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. "இல்லங்க, எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. பல்லவனோட அம்மா எதுக்காக ஓடி போனாங்க? ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அவங்க திருட வந்தாங்க. பணம் வந்து எடுக்கலான்னு வந்தாங்க. அதனால அவங்க ஓடி போயிட்டாங்க. நீங்க எதுக்கு அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சோழன் கேட்குறாரு. "இவர்கிட்ட இப்போதைக்கு உண்மைய நம்ம சொல்லக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். நாமளே ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிச்சுட்டு இருக்காங்க. நிலா எப்பவும் போல ஆஃபீஸ் போறாங்க. போன உடனே அப்படி பார்க்குறாரு.
ராகவ பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நிலா எவ்வளோ அழகா இருக்காங்க. இவங்கள நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படியே கிட்ட வராரு வந்து அப்படியே நின்னு பேசிட்டு இருக்காரு. "இங்க பாருங்க நீங்க ப்ராஜெக்ட் எல்லாம் நல்லா முடிச்சிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தேன். சூப்பரா இருக்கு. உங்களுக்கு எப்படி நிலா இவ்ளோ ஐடியா வருது? உங்களுக்குள்ள எவ்ளோ டேலண்ட் இருக்கு?" அப்படின்னு சொல்றாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. எனக்கு தோணுன டிசைன் தான் நான் பண்ணேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படிலாம் சொல்லாதீங்க. சூப்பர்."